ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மதகஜ ராஜா. சுந்தர் சியுடைய டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனியுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சூப்பரா வாங்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மதகஜ ராஜா. மதகஜ ராஜா படத்தினுடைய டிரெக்டர் சுந்தர் சி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் எம் நாதன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிரவீன் கேஎல் மற்றும் என் பி ஸ்ரீகாந்த். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் அண்ட் இவங்களோட சேர்ந்து மறைந்த மணிவண்ணன், மனோபாலா அண்ட் இவங்களோட சேர்ந்து இன்னும் பெரிய பெரிய நிறைய ஸ்டார் காஸ்டிங்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. சுந்தர் சி படம்னாலே ஸ்டார் காஸ்டிங் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே போல தான் இந்த படமும். அண்ட் இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எடுத்து இப்போவே ரிலீஸ் பண்ண படம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம். ஸோ அப்போ எடுத்த படம் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்கிற விதத்தில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்த பொங்கல் ரிலீஸ்லேயே இந்த படம் தான் அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் சந்தானம்னுடைய அந்த அளவுக்கான ஒரு சூப்பர் காம்போ அப்படின்னு சொல்லலாம். அது காமெடியோடைய சீக்வன்ஸ். ஸோ படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் அண்ட் அவங்களோட இருக்கக்கூடிய 3 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கிறவங்க. அதில் ஒரு கட்டத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாரு. அப்புறமா என்ன ஆச்சுன்றத படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல விஷால் அவர்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் லீட் ரோல் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் செகண்ட் ஹீரோன்னு வேணா சொல்லலாம் சந்தானம். அந்த அளவுக்கு படத்தை ஓவராலா செமையா டாமினேட்டிங்காவே கொண்டு போயிருக்கிறாரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமாவே. அண்ட் இவங்க எல்லாமே நிதின் சத்யா, அப்புறமா சடகோபன் ரமேஷ், இவங்களும் வந்து படத்துல இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது நிதின் சத்யா மற்றும் சடகோபன் ரமேஷ்க்கான ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்கறதுக்காக வரக்கூடியவர் தான் விஷால் அவர்கள். அண்ட் படத்தில் அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய சாருடைய வீட்டு கல்யாணத்துக்கு அவர் இன்வைட் பண்ணுறாரு. அங்கே மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் விஷால் கேட்கறதுக்கு போகிறார். அண்ட் இதில் 2 ஜோடி அப்படின்ற கான்செப்டில் தான் ஒரு பக்கம் அஞ்சலி, இன்னொரு பக்கம் வந்து வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது இல்லாமல் த்ரூ அவுட் த மூவி, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிரிக்க வச்சு அவ்வளோ ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது. மணிவண்ணன் அவர்கள் தான் இருக்கட்டும், முக்கியமாக மனோபாலாவுடைய காமெடி ட்ராக் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரக்கூடிய அந்த காமெடி ட்ராக் வந்து அடிதூளான ஒரு காமெடி ட்ராக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் சோனு சூதுலாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எஸ் அப்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ தெரியல. ஸோ அது அவருடைய மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸும் இதில் இருக்குது. அண்ட் இதில் இப்படி ஒரு வில்லன், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இன்டர்வலுக்கு அப்புறமா தெரிய வருது. மாஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஸோ வில்லன் கிட்ட போயிட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றத ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமாவாக காமெடி கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த மதகஜ ராஜா. சுந்தர் சியோடைய படங்கள் எல்லாமே ஒரு சின்ன நாட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டாக இருக்கும். பட் அவர் டெலிவரி பண்ணுறதும் ஆன் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக, அதாவது அந்த சீக்வன்ஸை நம்ம வந்து ரசிக்கிற விதத்தில் என்டர்டெய்னிங்காக கொடுப்பார். ஸோ அதே போல் தான் இந்த மதகஜ ராஜாவும் நம்மளால் ப்ரிடிக்டபிளாக இருந்தாலுமே கூட நம்ம அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு சீனும் அப்படின்னு சொல்லலாம். ஈவந்தோ இது வந்து 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மூவியாக நம்மளுக்கு தெரியறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சுந்தர் சியோட சேர்ந்து சந்தானமுடைய இந்த காமெடி காம்போ தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு படத்துலையும் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு பர்சனாக தான் இருப்பார். அவர் வந்து ஒரு காமெடியனாக இருக்கிற வரைக்கும். இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் அவருடைய படங்கள் காமெடி இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு பழைய சந்தானத்தை மிஸ் பண்ணுறோமேன்ற அந்த ஒரு ஃபீலை இந்த திரைப்படம் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்காகவே குடும்பத்தோட நிறைய ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக ஃபேமிலியோட போய் ரசித்து சிரிச்சுட்டு வரணுன்றவங்களுக்கு மதகஜ ராஜா ஆப்டான மூவின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள்.